ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் இட்லி, தோசை, சாதம் இது எல்லாத்துக்குமே ஏற்ற மாதிரி சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அருமையான ருசியில் சூப்பரான தக்காளி குழம்பு எப்படி செய்யலான்றதாங்க பார்க்க போகிறோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். இப்போ இந்த தக்காளி குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு தக்காளி, வெங்காயம், பூண்டு, இஞ்சி, சீரகம், சோம்பு, மிளகு, கூடவே பட்டை, கிராம்பு இது எல்லாத்தையும் நம்ம வதக்கிட்டு அரைச்சிக்க போகிறோம். இந்த வெங்காயமும் தக்காளியும் நம்ம கடைசியாக அப்படியே சேர்க்க போகிறோம். அதனால் இது ரெண்டையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு வானலி வச்சுக்கலாங்க. இதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் நல்லா ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு இஞ்சி துண்டு, கூடவே 3 கிராம்பு, 2 துண்டு பட்டை, ஒரு 5லேருந்து 6 பல்லு பூண்டு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நான் இன்றைக்கி மிளகுத்தூள் சேர்க்க போகிறேன். அதனால் மிளகு இதில் சேர்க்கலை. சப்போஸ் நீங்கள் மிளகு சேர்த்துக்கிறதா இருந்தால் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. சீரகம், சோம்பு எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சதும் இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி போட்டுடலாம். வெங்காயம் சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கிட்டு இப்போ இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். பெருசாக இருந்தால் ஒரு 3 தக்காளி போட்டுக்கோங்க. சின்ன சைஸில் இருந்துச்சுன்னா ஒரு 6 தக்காளி அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. தக்காளியை சேர்த்துட்டு இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துடலாம். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாகி வரட்டும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம எப்பயுமே வைக்கிற தக்காளி குழம்பை விட இந்த மாதிரி மசாலா அரைச்சி செய்யக்கூடிய தக்காளி குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துடலாம். தேங்காய் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா சூடு ஆறட்டும். சூடு ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குழம்புக்கான மசாலா ரெடி ஆயிரும். இப்போ ஸ்டவ்வில் அதே வானலி வச்சுக்கலாங்க. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துடலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரட்டும். இப்போ இதில் பெருசாக இருந்தால் ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க. சின்னதாக இருந்துச்சுன்னா 2 தக்காளி இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துருங்க. தக்காளியும் வெங்காயமும் வதங்கி வரட்டும். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே அரைக்கிறதுல உப்பு சேர்த்துருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வதக்கிடலாம். வதக்கிட்டு நம்ம ஏற்கனவே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதை இதில் சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை இதில் சேர்த்துடலாம். இந்த மிக்ஸி ஜார்லையே ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை ஊற்றிடுங்க. நீங்கள் எக்ஸ்ட்ராவாக இதில் ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றலாம். அந்த அளவுக்கு இது பிடிக்கும். கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இது நல்லா திக்காகவே இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட நம்ம இதில் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். மொத்தமாக 1 கப் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். அதாவது 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இது நல்லா கொதித்து வந்ததும் கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, நல்லா சூப்பரான அருமையான ருசியில் தக்காளி குழம்பு ரெடி ஆயிரும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, ஆப்பம், சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா கூட அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இதே அளவுகளில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து இப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். நீங்கள் காலையிலே வச்சிட்டிங்க அப்படின்னா காலையில் டிஃபன்லேருந்து மத்தியானம் சாப்பாடுலேருந்து நைட் டிஃபன் வரைக்கும் இந்த குழம்பே சரியாக போயிடும். நிறையா வைக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, இப்போ இறக்கி வச்சிடலாம். நல்லா அருமையான தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நான் சூடாக இட்லி வச்சு இட்லியோட தக்காளி குழம்பு ஊற்றி சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து இப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள். இன்றைக்கி நான் செஞ்சுருக்கிறது தாராளமாக 4லேருந்து 5 பேருக்கு போதுமான அளவுக்கு இருக்குங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அளவுகளை அதிகப்படுத்தியோ அல்லது குறைச்சியோ செஞ்சுக்கோங்க. இதே மாதிரி தக்காளி குழம்பு ட்ரை பண்ணி பார்த்து இப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.